நீங்க தொடர்பு கொண்டதுக்கு நன்றி கார்த்திக் சார். அதாவது தொடர்ந்து டெஸ்ட் பண்றது இல்ல, முன்னேற்பாடுகள் சரியா பண்ணலன்ற விஷயங்கள் நிறைய நம்ம பட்டியலிட்டோம். ஒருவேளை கண்டறியறவங்க ரொம்ப கம்மியான ஆளாவே இருக்கட்டும், அரசாங்கம் கொஞ்சம் பேர் தான் சொல்றாங்க, அவங்களாவே இருக்கட்டும், அவங்களுக்கான வசதிகளாவது சரியா செய்து தரப்பட்டு கொண்டிருக்கிறதா அங்க இருக்கக்கூடிய மருத்துவமனைகள்ல? இல்ல, மருத்துவமனைகள்லாம் அந்த மாதிரி வசதி செய்து கொடுக்கப்படவில்லைங்க. அதாவது சிங்காநல்லூர் தொகுதியில் என்னுடைய தொகுதியிலேயே வரதராஜபுரத்துல இஎஸ்ஐ மருத்துவமனை இருக்கிறது, தொழிலாளர் ஈட்டுறுதி மருத்துவமனை. அந்த மருத்துவமனையில தான் தொடர்ந்து வந்து கோவை, அதாவது கோவை, நீலகிரி, திருப்பூர், ஈரோடு போன்ற பகுதிகளில் வந்து பாதிக்கப்படுகின்ற அந்த கொரோனா தொற்று இருக்கக்கூடிய அந்த சகோதரர்களை அங்கதான் கொண்டு வந்து ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 300க்கும் மேற்பட்ட நோயாளிகள் அங்க வந்து கொரோனா தொற்று இருக்கக்கூடியவங்களை வந்து அங்க வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த நிலைமையில பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பணியாற்றக்கூடியவர்கள் வெறும் 17 பேர் தான் வந்து அந்த 300 பேருக்கு மேற்பட்ட அந்த நோயாளிகளுக்கு பல்வேறு உதவிகளை செய்கின்றவர்களாக வெறும் 17 பேர் தான் இருக்கிறாங்க. இதுதான் வந்து உள்ளிருந்து எனக்கு கிடைத்த தகவல், மருத்துவமனையிலிருந்து கிடைச்ச தகவல். அப்ப இந்த 17 பேர்னால 300 பேர் நோயாளிகளை வந்து எப்படி வந்து அவங்களால கவனிக்க முடியுங்க? ஆகவே மருத்துவ பணியாளர்கள் மட்டுமல்ல, உள்ள வந்து உணவு கொடுப்பதற்கு, இன்னும் அவர்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்வதற்கு அந்த கட்டமைப்புங்கிறது வந்து உதவி செய்யக்கூடிய கட்டமைப்பு என்பது மிக மிக குறைவா இருக்குதுங்க. கோவையிலேயே பாத்தீங்கன்னா மிக வேகமா இந்த நோய் வந்து பரவிட்டு இருக்கு. தினமும் 80 பேர் 100 பேருங்கிறாங்க. ஆனா அரசு வந்து 100 பேர்னு சொன்னா கண்டிப்பா 200 பேரா தான் இருக்கு. இப்படிப்பட்ட நிலைமையில அதாவது மருத்துவமனை என்று எடுத்துக்கொண்டால் இஎஸ்ஐ மருத்துவமனை, அதே மாதிரி சில தனியார் மருத்துவமனைகள் வந்து அங்க அனுமதிச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி கொடிசியா என்ற ஒரு தனியார் அந்த வளாகத்துல பாத்தீங்கன்னா 400 படுக்கைகள் போடப்பட்டிருப்பதாக சொன்னாங்க. ஆனா அங்கேயும் கூட இன்னைக்கு காலையும் கூட ஒரு வீடியோ பார்த்தா அந்த படுக்கைகள் எல்லாம் வந்து ஃபுல் ஆயிருச்சு. இந்த மாதிரி நிலைமையில கோவையை பொறுத்த மட்டில் கொரோனா நோய் தொற்று நோய் மிக அதிகமாக பரவி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில மார்ச் மாதத்திலிருந்து நாங்க வந்து அதை பண்றோம் இதை பண்றேன்னு சொல்லிட்டு இருந்த இந்த அரசு இதுவரை கூட கோவையில வந்து பாதிக்கப்பட்ட அந்த நோயாளிகளுக்கு தகுந்த சிகிச்சை அளிப்பதற்கும், அதே மாதிரி அந்த நோய் தொற்று இருக்குதுன்னு வச்சுங்க, ஒருத்தருக்கு வந்து தொற்று வந்துருச்சு, உடனே வந்து அவரை வந்து தனிமைப்படுத்தி அவர் மருத்துவ சிகிச்சைக்கு அனுமதிச்சுட்டு அந்த நோய் தொற்று வந்தவரோடு யார் யார் தொடர்பு இருக்கிறாங்களோ அவங்கள வந்து உடனடியா வந்து அவங்கள வந்து யாருன்னு கண்டறிந்து அவர்களை பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கைகள் எடுக்கணும். ஆனா இந்த மாதிரி துரிதமான நடவடிக்கைகளை எதுவுமே இவங்க எடுக்கிறது இல்லைங்க. போதுமான வசதிகள் உறுதியாக இவர்கள் செய்து தரவில்லை என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. அது மட்டுமல்ல, இன்னும் இந்த நோய் தொற்று அதிகமாச்சுன்னா இன்னும் வந்து எந்த அளவுக்கு வந்து மருத்துவமனைகள் படுக்கைகள் வசதி ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன, வெண்டிலேட்டர்கள் தயாராக இருக்கிறதா, அதற்கு தகுந்த சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவர்களுக்கு இவங்க என்ன ஏற்பாடு பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிற வெளிப்படை தன்மை எதுவுமே வந்து இந்த அரசாங்கம் வந்து திட்டவட்டமாக தெரிவிக்கப்படவில்லை என்பதுதான் என்னுடைய பதிவு.